சென்னைக்கு எங்கள் உறவினர் 60 சஷ்டி அப்த பூர்த்தி 60 வயது பூர்த்தியானால் அதற்கு ஒரு பூஜைகள் செய்வோம். 60 வயது பூர்த்தியானால் 60வது கல்யாணம். எப்படி முதல் கல்யாணம் செய்தோமோ அது மாதிரி 60வது கல்யாணத்தில் வேண்டிக் கொண்டு கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும், தம்பதியர்கள் சேர்ந்து பல நாள் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட ஓமம் யாகம் எல்லாம் செய்து அவர்கள் இருவரும் மாங்கல்யம் கட்டி அனைத்து உறவினர்களும் ஆசீர்வாதம் செய்யும் நிகழ்ச்சி. அதற்கு நாங்கள் திருச்சியிலிருந்து மன்னிக்கவும், என்னுடைய சொந்த ஊர் திருச்சிங்கிறதுனால வாயில் திருச்சின்னு வந்துச்சு. சென்னையிலிருந்து கோவை செல்கிறோம். நன்றி. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உறவினரும் வந்ததை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். நாம் அங்கு இருந்து மகிழ்ந்ததை இதில் அனைத்தும் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. பார்த்து மகிழலாம். வாங்க. உறவினர்கள் யாராவது இந்த மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண தெரிஞ்சுக்கங்க, கீழே கமெண்ட்டு கொடுங்க. கண்ணியமாக என்ன திருத்தலாம், என்ன சரி பண்ணலாங்கிற கமெண்ட்டை கண்ணியமாக கொடுங்க. இருக்கிற உறவினர்கள் அனைவரும், இதை பார்க்கிற உறவினர்கள் அனைவரும் இதை அனைவருக்கும் நம் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், பாருங்கள், சந்தோஷப்படுங்கள். சென்ட்ரலுக்கு அம்பத்தூரிலிருந்து ஏறுகிறோம். இதோ ட்ரெயின் வருகிறது ஏய் என்று கத்துகிறார். நான் வீடியோ எடுக்கும் பொழுது. ஆமாம், எடுக்கக்கூடாது வீடியோ. கோவை செல்வதற்காக இரவு சேரன் ட்ரெயினுக்காக வரும்பொழுது சென்ட்ரலில் ஆவின் பால் நிலையத்தில் ஸ்வீட்டுகளை வாங்கி கொண்டு பால் குடித்துவிட்டு எனக்கு பிடித்தமான ஐஸ்கிரீம் அதை அள்ளி சொல்லி ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அவர் அங்கு குழந்தை போல் பால் குடிக்கிறார். இங்கு நான் குழந்தை போல் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் இப்போதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கள? தொண்டைக்கு என்ன வேணும்னு கேட்குதோ அதுதான். எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆச்சு. இன்னும் வாங்கலாமா? தொண்டைக்கு பிடிச்சதை வாங்கணும், சாப்பிடணும், எக்ஸசைஸ் செய்யணும், ஓடணும், நடக்கணும். சரியா? அது இல்லாமல் எதை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியே ட்ரெயினில் போய் ஓடணும். ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி ஓடி இதை கரைக்கணும். புரியுதா? இதான் டிப்ஸு. ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்லாம், ஆனால் ஓடலாமா? வாங்க ஓடலாம். ஐஸ்கிரீமு நான் சீக்கிரம் சாப்பிட்டேன். பால் சுட சுட ஏன் சீக்கிரம் சாப்பிடக்கூடாது?
நம்மளுடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு 11வது பிளாட்ஃபார்மில் நிற்கிறது. 10 மணிக்கு கிளம்பும். வாங்க போகலாம். நான் ரொம்ப நல்லவளாக இருக்கிறதுனால 11வது பிளாட்ஃபார்ம் கிட்டக்கையே இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் நல்லவன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஓடாதங்கிறார் கடவுள். இருந்தாலும் நான் ஓடுவேன். சிங்கு சக்கு சிங்கு. எங்கே B2வா? நம்ம அவா B2 ஏறிப்பா, நம்ம இறங்குப்பா. மக்களே, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால வேகமாக ஓட போகிறேன். பாருங்கள். ஓடுன்னு ஓடலாம். ஓடுறேன் பாருங்க. 9:15 10 மணிக்கு கிளம்புற ட்ரெயினுக்கு ஓடுறேன். ஏன்னாக்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு இது. நம்ம கிச்சன் சமைச்சிக்கலாம், ஹாலு, சூப்பர் பெட்ரூம் வித்து அவுட்லுக்கு எல்லாம், பெட்டு, அழகான மிரர். இது அட்டாச்சு பாத்ரூம். ஒரு குடும்பமே நடத்திடலாம் போல இருக்கு. இது பெட்ரூம்லேயே ஒரு பால்கனின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் பால்கனி. நல்லா இருக்கு, சூப்பர். இந்த பால்கனியில் ஒரு குட்டி ஒரு சூப்பரான டாய்லெட், ரெஸ்ட் ரூம். இங்கேருந்து நல்ல வியூ. பாபு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். Yeah.
கவர் வாங்கி கவர் புவனேஸ்வரி ஆனந்த அலையாடும் கடலானவள் ஏகாந்தமே புரியும் நிலவானவள் வேதாந்த பொருளாக உருவானவள் தேவாதி தேவருக்கும் குருவானவள் கருகின்ற தாட்சாயணி சௌந்தர்யம் கருகின்ற தாட்சாயணி ஸ்ரீபம்மம் ஸ்ரீ ஜகமாளும் புவனேஸ்வரி தாயே சிவரூபமோங்காரி ஜெயதேவி காவலி அபிராமி சிவரூபமோங்காரி ஜகமாளும் புவனேஸ்வரி தாயே சூரத்தை ஜோதீஸ்வரி மாயங்கள் புரிகின்ற பரமேஸ்வரி மாங்கல்யம் காக்கின்ற ராஜேஸ்வரி கோலங்கள் பல செய்யும் கோமேதனும் குலம் வாழ செய்யும் குங்குமம் பகவானின் தேவருக்கு சரிபாதியாய் என்று ஐஸ்வர்யம் தருகின்ற நாராயணி ஐஸ்வர்யம் தருகின்ற நாராயணி ஸ்ரீரம்மம் ஸ்ரீரம்மம்
பதையே ஹர ஹர மகாதேவ. ஜிவிஆர் ஃபேமிலி அனைத்து உறவினர்களும் நின்று எடுத்துக்கொண்ட இந்த புகைப்படம் மனதில் நீங்கா இடம் பெற்றது. ஜிவிஆர் ஃபேமிலிக்கு ஜே என்று கூறி இந்த விழாவை இனிதே முடித்தோம். திரும்பும் பொழுது இந்த நினைவுகளுடன் சென்னை மீண்டும் கோவையிலிருந்து திரும்புகிறோம். நன்றி பார்த்ததற்கு.